இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்பு மிக்கவர்களே, நம்ம புனித வாரத்தினுடைய திங்கட்கிழமையை நினைவு கூறுகிறோம். இந்த நாளில் தாயாம் திரு அவை நினைவு கூறுகிற புனிதரானவர் புனித லிட்வினா. இந்த லிட்வினா அவர்கள் பிறந்தது ஹாலந்து தேசத்தில் 14வது நூற்றாண்டில். அன்பு மிக்கவர்களே, குடும்பம் மிகப்பெரிய குடும்பம், 9 பிள்ளைகள். அந்த 9 பிள்ளைகளில் இவர் மிகவும் வலிமையற்ற ஒரு பிள்ளையாக இருந்தார் என்று இவருடைய வாழ்க்கையில் நம்ம வாசிக்கிறோம். மிக இளைய வயதிலேயே பெற்றோரையும் இழந்து விடுகிறார். அதற்கு பிறகு தன்னிடம் இருந்த சொத்துக்களை எல்லாமே தன்னுடைய தாய் மாமனுடைய கடனை அடைப்பதற்காகவும் அவர்களுடைய பிள்ளைகளை வளர்ப்பதற்காகவும் அவர் பகிர்ந்தளித்து விடுகிறார். இவருடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சிகரமான விபத்து ஒன்று ஏற்படுகிறது. பனிச்சறுக்கின் பொழுது முதுகு தண்டுவடம் பாதிப்புக்கு உள்ளாகி வாழ்நாள் முழுவதும் படுத்த படுக்கையாகவே அவர் நோயுற்று இருந்த ஒரு சோகமான சம்பவமும் இவருடைய வாழ்க்கையில் நடந்தது என்று கூறுகிறார்கள். அன்புமிக்கவர்களே, வாழ்நாள் முழுவதும் படுத்த படுக்கையாகவே இருந்த ஒரு காரணத்தினால் உடல் முழுவதும் புண்கள் நிறைந்து வலியும் வேதனையும் நிறைந்த ஒரு வாழ்வாகவே இந்த புனிதர் லிட்வினா அவர்களுடைய வாழ்க்கை இருந்தது என்று இவருடைய வாழ்க்கையில் நம்ம வாசிக்கிறோம். அன்புமிக்கவர்களே, தன்னுடைய துன்பங்களை எல்லாமே நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய பாடுகளோடு இணைத்து தன்னுடைய துன்பத்தை ஒரு காணிக்கையாக தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் தமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு அவர் வழங்கினார் என்றும் இவருடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கிறோம். அன்புமிக்கவர்களே, பலர் இவரிடத்தில் ஆலோசனைக்காக வந்தார்கள். பலர் இவரிடத்துல பரிந்துரை ஜெபத்திற்காக வந்தார்கள். முகமலர்ச்சியோடு அனைவரையும் வரவேற்று அவர்களுக்காக ஜெபித்து இறைவனுடைய அருளை பெற்று தந்தாள் இந்த புனிதர் லிட்வினா என்று இவருடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கிறோம். இந்த உலகத்தினுடைய உணவுகளை தவிர்த்து ஆன்மீக உணவான இயேசுவினுடைய திருவிருந்தை பெற்றே பல ஆண்டுகள் இவர் வாழ்ந்தார் என்றும் இவருடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கிறோம். இவர் இறந்த பிறகு இவருடைய உடலில் இருந்த அந்த புண்கள் அனைத்தும் மாயமாய் மறைந்து போயின இறைவனுடைய திருவருளால் என்றும் இவருடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கிறோம். வாழ்க்கையில கஷ்டமா இருக்கு சாமி, துன்பமா இருக்கு, வேதனையா இருக்கு, எவ்வளவுதான் நான் தாங்க முடியும் அப்படி என்று துன்பத்தில் இருப்பவர்கள், வேதனையில இருப்பவர்கள், வழியில இருப்பவர்கள் இந்த புனித லிட்வினாவுடைய பரிந்துரையை மன்றாடி ஜெபித்தால் அவளை போன்று துன்பங்களை ஏற்கிற அல்லது துன்பங்களை இறைவனுக்கு காணிக்கையாக கொடுக்கிற அந்த உளப்பாங்கை நாமும் பெற முடியும். அன்புமிக்கவர்களே, இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நற்செய்தி வாசகம் யோவான் நற்செய்தியிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. பெத்தானியா பகுதியில் இருக்கிற மார்த்தா, மரியா, லாசர் இவர்களுடைய குடும்பத்திற்கு சென்று அங்கு அவர்களுடைய உபசரிப்பை அவர் ஏற்றுக்கொள்கிற ஒரு செய்தியைத்தான் நற்செய்தி வாசகமாக நம்ம பார்க்கிறோம். சீடர்களும் இயேசுவோடு அருகில் இருக்கிறார்கள். அதுவும் குறிப்பாக யூதாஸ் இஸ்காரியத்தும் அந்த விருந்தில் இருக்கிறார். இங்க ஒரு நெகிழ்ச்சியான சம்பவம் நடைபெறுகிறது. அதாவது இயேசுவால் மறுபடியும் உயிர்த்தெழ செய்யப்பட்ட லாசர் அங்கே இருக்கிறார், மார்த்தா அங்கே இருக்கிறார், மரியா அங்கே இருக்கிறார், யூதாஸ் இஸ்காரியத்தும் அங்கே இருக்கிறார். அந்த நேரத்துல மரியா ஆண்டவருடைய பாதங்களை லாமிச்சை என்று சொல்லப்படுகிற ஒரு நறுமண தைலத்தால் அவர் அவருடைய பாதங்களில அதை தடவி தன்னுடைய கூந்தலால் துடைத்து தன்னுடைய அன்பை நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். அவருடைய அன்பால் அந்த வீடு முழுவதும் நறுமணமாக வீசியது என்று கூட விவிலிய அறிஞர்கள் கூறுவார்கள். நானும் நீங்களும் மரியாவை போல இயேசுவை அன்பு செய்கிறோமா? சின்ன சின்ன காரியங்கள் தான் இருந்தாலும் சின்ன சின்ன காரியங்களால் நாம் இயேசுவை அன்பு செய்கிறோமா? நம்முடைய நம்பிக்கையையும் நம்முடைய விசுவாசத்தையும் நம்முடைய தாராள உள்ளத்தையும் இயேசுவை அன்பு செய்வதில் நம்ம பிரதிபலிக்கிறோமா என்கிற ஒரு ஆன்ம பரிசோதனைக்காகத்தான் இன்றைக்கு அழைக்கப்படுகிறோம். யோவான் நற்செய்தியில பார்க்கிறோம், இயேசு அந்த 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் வைத்து 5000 பேருக்கு பகிர்ந்தளித்த அந்த ஒரு நிகழ்வுல ஒரு சிறுவன் தான் இந்த மாபெரும் புதுமைக்கு ஒரு அடிப்படை காரணமாக இருந்தான் என்று சொன்னால் நிச்சயமாக அது மிகையாகாது. அவனுக்கு கொடுக்கப்பட்டிருந்த அந்த உணவு பொட்டலத்தை முதலாக இயேசுவிடத்தில் கொடுத்து என்னால் முடிந்தது இதுதான் அப்படி என்று அந்த 5 அப்பங்களை கொடுத்து அவ்வளவு பெரிய அற்புதத்திற்கு காரணமான அந்த சிறுவனை போல இறைவனை அன்பு செய்வதில்லை, இயேசுவை அன்பு செய்வதில்லை நாமும் தாராளம் உள்ளவர்களாக இருக்கிறோமா என்று நம்மையே நம்ம சோதித்து அறிவோம். ஒரு நாள் காலையில ஒரு திருப்பலிக்கு சென்ற நேரத்துல திருப்பலிக்கு முன்னமே அந்த ஆலயத்தை ஒரு அம்மா கூட்டி சுத்தப்படுத்திட்டு இருந்தாங்க. நான் பாவ சங்கீதனம் கேட்கலான்னு போனேன்னா அந்த அம்மாவை பார்த்துட்டு, அம்மா கோயில் ரொம்ப சுத்தமாக இருக்குது, ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது, ரொம்ப தேங்க்யூம்மா, காட் பிளஸ் யூம்மா அப்படின்னு நான் அம்மா கிட்ட சொன்னேன்.
அவங்க சிரிச்சுக்கிட்டே சொன்னாங்க, ஃபாதர், உங்களை மாதிரி என்னால் பெரிய மறைவுரை, அழகான மறைவுரையெல்லாம் எனக்கு வைக்க தெரியாது. அல்லது இந்த கோயிலுக்கு வர்றாங்க நிறைய பேர் 500 நோட்டாவே காணிக்கையை போடுறாங்க. என்கிட்ட வசதி இல்லை சாமி, அந்த அளவுக்குலாம் பொருள் உதவியோ அல்லது காணிக்கையோ செய்வதற்கு. உங்களை மாதிரி பெரிய திறமெல்லாம் எனக்கு இல்லை. ஆனால் எனக்கு தெரிஞ்சதெல்லாம் நல்ல வீட்டை கூட்டி சுத்தமாக பெருக்குவேன் சாமி. அதனால தான் மக்கள் வருவதற்கு முன்னமாகவே என்னால் முடிந்த ஒரு சின்ன உதவியை இந்த ஆலயத்திற்கு செய்கிறேன். இந்த ஆலயத்தை கூட்டி பெருக்கி தூய்மையாக வைக்கிறேன் அப்படின்னு சொன்னார். உண்மையாகவே என் நெஞ்சை தொட்ட ஒரு நிகழ்ச்சி இது. உங்களுக்கெல்லாம் திறமை இருக்கு, நீங்கள்லாம் கடவுளை இப்படி அன்பு செய்கிறீர்கள். பணம் இருப்பவர்கள் காணிக்கையாக கொடுத்து அன்பு செய்கிறார்கள். ஆனால் என்னிடம் இருப்பது என்னுடைய கடின உழைப்பு, என்னிடம் இருப்பது இந்த எளிய பணி. அதை நான் ஆண்டவருக்கு செய்து பெருமகிழ்வு அடைகிறேன் என்றது பெண்மணி சொன்னால், இதைத்தான் இந்த புனித வாரத்தில் இறைவன் நம்மிடமிருந்து எதிர்பார்க்கிறார். மிகப்பெரிய விசுவாச செயல்களை இறைவன் நம்மிடமிருந்து எதிர்பார்க்கவில்லை. மாறாக சின்ன சின்ன அன்பு செயல்களாலும் சின்ன சின்ன தாராள முயற்சிகளாலும் இறைவனை நாம் அன்பு செய்ய இறைவன் நமக்கு அழைப்பு விடுக்கிறார். மரியாளை போல நாமும் இயேசுவை அன்பு செய்வதில் தாராளமாக இருக்கிறோமா? சிந்திப்போம். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமேன்.